பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்தில் திரு ஆறுமுகம் நாயனார், திருமதி நாச்சம்மாள் ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஜோதிடத்தில் சரித்திரத்தை உருவாக்கினார். ஆதிகால பரிகாரங்களை உலகுக்கு கொடுத்த ஆதிகால பரிகாரச் செம்மல், 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் தனது 13வது வயதில் ஜோதிடத் துறையில் அடியெடுத்து வைத்து முத்தான 30 ஆண்டுகளில் தன்னுடைய 43வது வயது இப்போது வரை தன் வாழ்நாளில் செய்து கொண்டிருக்கும் மகத்தான சாதனைகள். குருமார்களிடம் தீட்சை பெற்று பல சித்தர்களின் ஆசிகளையும் கணக்கம்பட்டி சித்தரின் ஆசீர்வாதத்தை நேரடியாகவும் பெற்றவர் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். பல்வேறு கோவில்களுக்கு முருகன் சிலைகளையும், கும்பாபிஷேகம் செய்யும் கோவில்களுக்கு கோபுர கலசங்களையும், ஆனந்தாய் அம்மன் கோவிலுக்கு ராஜகோபுரமும் அமைத்துக் கொடுத்துள்ளார். பல்வேறு கோவில்களில் திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கியதோடு கோவில் பராமரிப்பு பணிகளுக்கு தானாக முன்வந்து பராமரிப்பு செலவுகளையும் ஏற்று நடத்தி கோவில்களை புதுப்பித்துள்ளார். புதிதாக கட்டும் கோவில்களுக்கு தன்னால் இயன்ற அளவில் பொருளுதவியும் பண உதவியும் செய்து வருகிறார். திருநங்கைகளுக்கு சேலை, உணவு, பண உதவிகளையும் மக்கள் நலன் வேண்டி பல்வேறு பூஜைகளையும் செய்து வருகிறார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பள்ளிச் சீருடைகளும், ஆதரவற்ற முதியவர்களுக்கு இலவசமாக சேலைகளையும் நேரில் சென்று வழங்கியுள்ளார். அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு, பிஸ்கெட் போன்றவற்றை இலவசமாக வழங்கியுள்ளார். ஆதரவற்றோர் விடுதிகளுக்கு சென்று தீபாவளி பண்டிகையில் அனைவருக்கும் லட்டு போன்ற இனிப்புகள் வழங்கியுள்ளார். தெருவோரம் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு பசிக்கு உணவும் தண்ணீரும் வழங்கியுள்ளார். கோவில்களில் திருவிழாக்களில் பூ மிதிப்பவர்களுக்கு நீர்மோரும் தண்ணீர் தானமும் செய்துள்ளார். ஆதரவற்றோர் விடுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளின் ஏக்கத்தை போக்க அவர்கள் மகிழும்படி ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களுக்கு உணவை ஊட்டி மகிழ்விக்கிறார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தந்தையாகவும், ஆதரவற்ற முதியவர்களுக்கு பிள்ளையாகவும் இருந்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகள், இனிப்புகள், அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உபகரணங்கள் போன்றவற்றை உள்ளன்போடு வழங்கி வருகிறார் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். பல்வேறு கோவில்களில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம், உலக ஜோதிட மகா சபைக்கு அன்னதானம், ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம், ஜோதிட மாநாடுகளில் அன்னதானம் என பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியார அன்னதானம் வழங்கி அன்னதான பிரபுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். காது கேளாதவர் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு, உடைகள் போன்றவற்றை வழங்கியுள்ளார். அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு, வஸ்திரம் போன்றவற்றை வழங்கியுள்ளார். ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள், திருநங்கைகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். தன் வாழ்நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று தன் பொற்கரங்களால் மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து நடத்தி வைத்துள்ளார். பக்தர்களின் பசியாற்றும் கோவில்களுக்கு, அன்னதான மண்டபத்திற்கு டேபிள், சேர் போன்றவற்றை வழங்கியுள்ளார். அடிப்படை முதல் ஜோதிடம் பயிற்றுவித்து பல்வேறு ஜோதிடர்களை தன் வாழ்நாளில் உருவாக்கியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஜோதிடம் பயின்று வரும் மாணவர்களுக்கு தான் கற்ற ஜோதிடத்தை ஜோதிட வகுப்புகளாக நடத்தியுள்ளார். ஜோதிட சுடரொளி என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு கணினி, மடிக்கணினி, சாஃப்ட்வேர் போன்றவற்றை வழங்கி அவர்கள் வாழ்வில் முன்னேற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார். பல்வேறு கோவில்களுக்கு இறைவனுக்கு நடக்கும் பூஜையினை ஓரார் கேட்டு மகிழ ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்துள்ளார்.
ஜாதகம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஜோதிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வு சிறக்க காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய யாத்திரைக்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கும் அவர்களின் சந்ததிகளுக்கும் இறைவன் அருளும் புண்ணியமும் கிடைக்கச் செய்துள்ளார். மக்கள் மகிழ்வோடு வாழவும் உண்மை ஓங்கவும் பல்வேறு சிறப்பு யாகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்துள்ளார். ஜோதிடர்களுக்கு தான் கற்ற ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்களையும் சூட்சமங்களையும் ஜோதிட வகுப்புகளாக மாநாடுகளில் கற்றுத்தந்து வருகிறார். தன்னிடம் ஜோதிடம் பயில்பவர்களின் பொருளாதார சூழ்நிலை கருதி வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களும் வளர்ச்சியடைய லேப்டாப், மானிட்டர், கம்ப்யூட்டர் போன்ற நவீன கருவிகளை இலவசமாக வழங்கியுள்ளார். பிற ஜோதிடர்களின் பெருமைகளை மாநாடுகளில் எடுத்துரைத்து பொன்னாடை வழங்கி அவர்களை கௌரவித்து வருகிறார். தன்னிடம் ஜோதிடம் பார்ப்பவர்களை அவர்களின் பிரச்சனைகள் முழுதும் தீரும் வண்ணம் பரிகார ஸ்தலங்களுக்கு தன் சொந்த பொறுப்பில் கூட்டிச் சென்று வருகிறார். ஜோதிடர்களை அவர்களின் கர்மாக்கள் தீர்ப்பதற்காக காசி, கயா போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு தன்னுடைய சொந்த பொறுப்பில் கூட்டிச் சென்று வருகிறார். ஏழை எளிய மக்கள் ஜோதிடரை அணுகி ஜோதிடம் பார்க்கவும் பரிகாரம் செய்யவும் வசதி இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளவும் எளிய முறையில் பரிகாரம் செய்து பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரவும் தான் ஆதிகால முறைப்படி ஆராய்ச்சி செய்த பரிகாரங்களை ஆதிகால பரிகாரங்கள் 1330 என்னும் தலைப்பில் மாபெரும் புத்தகமாக ஏழை எளிய மக்களும் பிற ஜோதிடர்களும் கற்றுக்கொள்ளும்படி வெளியிட்டுள்ளார் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். ஆதரவற்ற பிரேதங்களுக்கு தன் சொந்த செலவில் ஈமச்சடங்கு செலவை ஏற்று அடக்கம் செய்து வைத்துள்ளார். அத்தோடு நில்லாமல் ஆதரவற்ற பிரேதங்களுக்கு காசிக்குச் சென்று திதி தர்ப்பணம் கொடுத்து ஆத்மா சாந்தியும் செய்து வைத்துள்ளார். பல்வேறு ஆதரவற்றவர்களுக்கு மகனாய், அண்ணனாய், தம்பியாய், உற்ற தோழனாய், உறவற்றவர்களின் உறவாய் இருந்து அவர்களின் இறுதிச் சடங்குகளை இன்முகத்தோடு செய்து அந்த ஆதரவற்றவர்கள் சடலங்களை அடக்கம் செய்து அத்தோடு நில்லாமல் அவர்களை தன்னுடைய உறவாய் எண்ணி அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய காசி, கயாவில் பிண்ட பூஜையும் தர்ப்பணமும் செய்து ஆதரவற்ற ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் இவ்வாறு கல்வி, மருத்துவம், திருமணம், அன்னதானம், ஆன்மீகம் என தன்னுடைய 30 ஆண்டு கால ஜோதிட வாழ்வில் தன்னால் இயன்ற பல்வேறு நலத்திட்ட மகத்தான உதவிகளையும் மாபெரும் சாதனைகளையும் தன் வாழ்நாளில் நிகழ்த்தியுள்ளார். 30 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுபம் சுபம் சுபம்.